So hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல travel related அப்புறம் bike modification related வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இன்றைக்கி ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி NS200க்கு எப்படி விண்ட்ஷீல்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஹோல்ஸ்லாம் போட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த ரெண்டு போல்ட்டு, இங்கே ஒரு போல்ட் இதே மாதிரி ஆப்போசிட் ஒரு போல்ட் இருக்கும், அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஆக்சுவலி இது என்எஸ்க்காக வர்றது கிடையாது, இது ஃபேஸரோட விண்ட்ஷீல்டு. இது நம்ம அதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இங்கே 4 ஹோல்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம பழைய என்எஸோட விண்ட்ஷீல்டாக ஹோல்ஸ் போடணும். நான் இதில் ஹோல்ஸ் போட்டேன். இதில் ஆக்சுவலி ஸ்க்ரூ ட்ரைவர் லைட்டாக ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ 4 ஹோல்ஸ் கரெக்டாக பேரலாக கரெக்டாக வச்சு போட்டுக்கணும். கொஞ்சம் அப்படி இப்படி ஆனாலும் செட் ஆகாது. ஸோ கரெக்டாக போட்டுக்கணும். ஹோல்ஸில் போட்டு டைட் பண்ணுறதுக்கு 4 போல்ட் நட் எடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக டைட் பண்ணுறதுக்கு நான் அதில் டபுள் சைட் டேப் போடுறது ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டிக்கும். ஸோ இது இல்லாமல் இது அடிஷ்னல் சப்போர்ட்டுக்கு, ஸோ இதுவும் கண்டிப்பாக வேணும். 4 போல்ட். ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலி இது 3mm டபுள் சைட் டேப்பு, இது தான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இதை நல்லா போட்டு ஹோல்ஸுக்கு மேலே கீழே சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவலி இந்த வைப்ரேஷன் அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பராக ஒட்டிக்கோங்க. டபுள் சைட் டேப் மஸ்ட்டு. ஸோ இப்போ நான் விண்ட்ஷீல்டில் ஒட்டிட்டேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். கரெக்டாக அந்த ஹோல்ஸ் பார்த்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் போல்ட் வச்சு டைட் பண்ணணும். டைட் பண்ணுறது கொஞ்சம் அடிஷ்னல் சப்போர்ட்டுக்காக விழுகாமல் இருக்கும். டபுள் சைட் டேப் போட்டு நம்ப முடியாது. ஸோ போல்ட் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ போல்ட் போட்டாச்சு. இப்போது நல்லா டைட் பண்ணிக்கணும், நல்லா சைடும். ஸோ கரெக்டாக டைட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வைப்ரேஷன் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக டைட் பண்ணிக்கோங்க. 4 சைடு கொஞ்சம் பேரலாக டைட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ பிரேக்கே உடையாது. ஸோ பேரலாக டைட் பண்ணிக்கோங்க நான் பண்ணுற மாதிரி. ஸோ அடுத்தது ஒன்றும் இல்லை, அடுத்தது ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது, ஈஸி தான். ஸோ யார் வேணால் இது வீட்டிலே பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 4 போல்ட் வச்சு டைட் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், வைப்ரேஷன் எதுவும் ஆடுறதில்ல. ஸோ கரெக்டாக டைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த 2 இடத்துல 2 ரப்பர் புஷ் மாதிரி இருக்குது. ஸோ அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு போல்ட், அந்த சைடு ஒரு போல்ட் ப்ராப்பராக ரிமூவ் பண்ண மாதிரியே டைட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த விண்ட்ஷீல்டு உங்களுக்கு ஒரு அரௌண்ட் 500 to 600க்குள்ளே கிடச்சிரும். இந்த விண்ட்ஷீல்டு ஃபேஸரோட விண்ட்ஷீல்டு ஆக்சுவலி நான் முன்னாடியே வாங்கி லைட்டாக ஸ்டிக்கரிங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சேம் இதே மாதிரி அந்த பக்கம் டைட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி இந்த பக்கம் டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.